நண்பா தளபதி சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த பிக் பாஸ் சொம்பு தூக்கி ஜூலி இருக்கே அது வந்து குட்டிமியா போட்டு பொழந்திருக்கு. அந்த வீடியோ வந்து போடுற பார்க்குறதே வந்து தரமான சம்பவமாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த சூழல் விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பெண்ணை கூட்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் தான். அதை வந்து அம்மாவுக்கு தெரியாம நீ எப்படி பண்ணலாம், ஃபேமிலிக்கு தெரியாம எப்படி பண்ணலாம்னு இது பேசியிருக்கு. அதுக்கு குட்டிமியா கொடுத்துருக்க அந்த ஒரு செருப்படி அப்படின்றது வந்து நீங்கள் வந்து பாருங்க, வேற லெவல் தரமான செருப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி செருப்படி கொடுத்தா தான் சரியா இருக்குன்றதான் விஷயம். சூழல்ல அதுக்கு அந்த அம்மாவோட சம்மதம் இல்லாம எதுக்கு நீங்க அந்த பிள்ளையை எரிச்சிங்க? எங்க அண்ணா இருக்கார் பத்தியா சிஎம் அண்ணன், அவர் தான் எடுத்துட்டு போய் குழந்தை மேல வச்சாரு. மக்கள் எல்லாம் டிவிக்கோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பின்னாடி நின்று கை தட்டி சிரிச்சாங்க. பைத்தியக்காரி 1 நம்பர் பைத்தியக்காரி, முட்டாள் தற்கூரி நாய. ரத்தம் எத்தனை போய் எரிச்சு போட்டாருன்னா அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அதுல யாரு எதுக்காக எரிச்சிங்க தெரியாம நாங்களா போய் எரிச்சோம்? என்ன மக்களே நியாயமா கதை இது? அதுல யாரு இருக்கா அப்படின்னு கேக்குற இந்த கேள்வியை தான் நான் கேட்டேன். அந்த குழந்தையோட மரணத்துக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்கன்னு கேட்டேன். என்ன நீ பேர் சொல்லாம கேட்கற, நான் பேரை சொல்லி கேட்டுட்டேன். இப்ப நீ என்ன சொல்ற? அவரா போய் எரிச்சிட்டு வந்தாரு? என்ன நீ பைத்தியங்கிட்டே பிடிச்சி போச்சாடி உனக்கு? இல்ல மெண்டல் பிடிச்சி போய் திரிஞ்சு கிடக்குறடி நீ? எனக்கு புரியலடி. அவங்க அப்பங்க தான் பெத்த புள்ளிய அவங்க பொண்டாட்டிக்கும் அவருக்கும் என்ன மன கஷ்டமோ அவர் எடுத்துன்னு போய் அவர் புள்ளிய பெத்தவருக்கு எரிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அதுக்கு நாங்களா காரணமாயிடும், எங்க அண்ணன் காரணமாயிடுவாரா? என்னடி ஒரே ஆட்டமா ஆடுனுக்கிற நீ? செருப்பு கொண்டு தலைமையில அடிப்பேன் அவங்க. நீ பேசுறது எங்க லாஜிக்கா இருக்கா? ஏன் எரிச்சிங்க அப்படின்னு அழுத்தமா கேக்குற? நாங்களா எரிச்சோம்? ஏன் நீ வந்து கொல்லி குடம் தூக்கா? நாங்க எரிச்சு போட்டோம். நீ கொல்லி குடம் தூக்கு, நான் டொக்கு டொக்குன்னு பானையில பின்னாடி ஓட்ட போட்டு வரேன். டொக்குன்னு ஒரு 3 ஓட்ட போட்டு வரேன். இப்போடி பீத்தி சிக்கி பேசவும் தெரியல, ஒன்னும் தெரியலன்னு வந்துடுறா அவனா தூக்கி. ஒரு வீடியோவை நீங்கள் வந்து முழுசாகவே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து குட்டிமா வந்து போட்டு பொழந்திருக்காங்க இந்த ஒரு பிக் பாஸ் ஜோடியை. இப்படி தான் வந்து திமுக சொம்படிச்சுட்டு தேவையில்லாமல் வந்து வாங்கி கேட்டுட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாத்திலையும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.